ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி சுவையான ராகி வடை, ராகி தட்டை வடை. ஒரு அருமையான டீ டைம் ஸ்நாக்குங்க. டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இந்த ராகி வடையோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, அதிகம் எண்ணெய் இழுக்காது, நல்ல மொறு மொறுன்னு நல்ல டேஸ்டியாக இருக்கும். சுட சுட டீயோட அட்டகாசமாக இருக்குங்க. ஸோ ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்குக்கு இதனால ஒரு ஹெல்த்தியான சாய்ஸுங்க. இங்கே கோயம்புத்தூர் சைடு இது ரொம்ப ஒரு பாப்புலரான டிஷ். இது ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபி, ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க அருமையான ராகி வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சு அதில் 1 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி கொஞ்சம் சூடாகட்டும். கொஞ்சம் லைட்டாக சூடாக இருக்கிற தண்ணியை சேர்த்து நம்ம மாவு பிசையும் போது நல்ல மாவு சாஃப்டாக இருக்கும். அடுத்தது இங்கே ஒரு ஃபுல் கப்புக்கு ராகி மாவு எடுத்துக்கிறேங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 150 கிராம் இருக்கும். இதை ஒரு பவுலில் சேர்த்துடலாம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு. இந்த அரிசி மாவு சேர்க்கறதுனால ராகி வடை நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அடுத்தது உப்பு, தேவையான அளவு உப்பு. நான் இங்கே ஒரு 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கிறேன். அடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில். எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வடை பொரிக்கிறதுக்கு எப்படி எண்ணெய் யூஸ் பண்ணுவோம், அதுலேருந்து 1 டேபிள் ஸ்பூன் இந்த மாவோடு சேர்த்து நல்லா ஃபஸ்ட்டு எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாங்க. இப்போ நல்ல பொடியாக நறுக்குன ஒரு பெரிய வெங்காயம், கூடவே பொடியாக நறுக்குன 2 பச்சை மிளகா, அடுத்தது பொடியாக நறுக்குன 2 கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை. நல்ல காரம் சாப்பிட்றவங்களா இருந்தால் இது கூட மிளகாய் பொடியும் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி போட்டுக்கோங்க. அது உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆப்ஷனல். இப்போ இதை நல்லா கலந்தாச்சு. இப்போ தண்ணி சேர்த்துடலாங்க. இங்கே கொஞ்சம் சுடு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஸோ மாவு நல்லா சாஃப்டாக நம்மளுக்கு கலந்துக்க முடியும். ஸோ சூடாக இருக்கிற தண்ணி சேர்த்து ஃபஸ்ட்டு ஸ்பூனை விட்டு நல்லா கிளறி விட்டுட்டு, அதுக்கப்புறம் கை பொறுக்கிற சூடு வந்தோன்னே நல்லா கையை விட்டு நல்லா அழுத்தி பிசைஞ்சு கொடுங்க. மாவு நல்லா கொஞ்சம் சப்பாத்தி மாவு மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சுக்கணும். ரொம்ப ஹார்டாக பிசைய வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைங்க. நான் இங்கே ஒரு 3/4 கப்புக்கு மேலே வார்ம் வாட்டர் சேர்த்துருக்குறேன். அடுத்தது இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை நல்லா 2 உடச்சி இப்படி சேர்த்து விட்டுருங்க. இந்த வேர்க்கடலை இந்த வடையோடு சேர்ந்து பொரிஞ்சு வரும்போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வேர்க்கடலை சேர்த்துக்கலாம், இல்லைன்னா பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கலாம். வேர்க்கடலைக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். ஸோ அது உங்கள் விருப்பம். பொட்டுக்கடலை சேர்த்தாலும் நல்லாயிருக்கும், எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு பாருங்கள். மாவு நல்லா சாஃப்டாக நல்லா பிசைஞ்சாச்சு, கரெக்டான பக்குவத்தில் பிசைஞ்சாச்சு. ஸோ இப்போ மாவு ரெடி. அடுத்தது இதை தட்டி வடையாக பொரிச்சு எடுத்துட வேண்டியது தான். இங்கே ஒரு பட்டர் ஷீட் மேலே ஆயில் தடவிக்கிறேன். நீங்கள் வாழையில் அல்லது ஆயில் கவர் யூஸ் பண்ணியும் நீங்கள் வடை தட்டலாம். நல்ல ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் வடை மாவு எடுத்துகிட்டு நல்லா இப்படி ரவுண்ட் ஷேப்பாக தட்டி விடுங்க. ஆல்மோஸ்ட் ஒரு ரவுண்ட் ஷேப்பு கொண்டு வந்துடுங்க. நல்லா இப்படி தட்டினதுக்கப்புறம் நடுவால் இப்படி ஒரு ஓட்டை போட்டு விட்டுடலாம். பார்க்குறக்கு அழகாக இருக்கும். நல்லா வெந்து வரும்போது ஈவனாக கிறிஸ்பியாக வெந்து வரும். வடை இப்படி நல்லா கொஞ்சம் மெலிசாக தட்டியிருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் ரவுண்ட் ஷேப்பில் தான் இருக்குது. இல்லைங்க எனக்கு பர்ஃபெக்டான ரவுண்ட் ஷேப் வேணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா ஒரு மூடி வச்சு இப்படி அழுத்தி விட்டு சுற்றிலும் இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா மாவை எடுத்துருங்க. ஸோ பார்க்குறக்கு நல்லா பர்ஃபெக்டான ஒரு ரவுண்ட் ஷேப் இருக்கும். எல்லா வடைகளும் ஒரே மாதிரியே தட்டி நம்ம ஈவனாக ஃப்ரை பண்ணி எடுத்து அழகாக சர்வ் பண்ணலாம். ஸோ அது வேணுங்கிறவங்க பண்ணுங்கள். ஸோ இங்கே நல்லா தட்டியாச்சு பாருங்கள். எல்லா வடைகளும் ஒரே மாதிரியாக ஈவனாக இப்படி தட்டி எடுத்து வச்சாச்சு. இப்போ ராகி தட்டை வடை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இங்கே ஸ்டவ்வில் கடாய் வச்சாச்சு. கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான ஆயில் வச்சாச்சுங்க. ஆயில் வந்து ரொம்ப ஹீட் ஆகிடக்கூடாது. ஒரு மீடியம் ஹீட் ரீச் ஆனதுக்கப்புறமாவே நம்ம வடைகளை போட்டு மெதுவாக அப்படியே ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ ஒரு டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன பீஸ் போட்டோம், அது ஃப்ரை ஆக ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கரெக்டான பக்குவத்தில் எண்ணெய் சூடாகிடுச்சு. இந்த பீஸை நம்ம வெளியே எடுத்துகிட்டு இப்போ நம்ம ராகி வடைகளை உள்ளே போட்டு விட்டுறலாம். பொறுமையாக அழகாக இப்படி எடுத்து நம்ம சைடிலேருந்து இப்படி போட்டு விட்டுறணும். நம்ம எவ்வளோ எண்ணெய் பொரிக்கிறதுக்கு வச்சுருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி 2 அல்லது 3 வடை ஒன்றா சேர்த்து போட்டு நம்ம பொரிச்சு எடுக்கலாம். எண்ணெய் வந்து மீடியம் ஹீட்டில் தான் இருக்குது. ஸ்டவ்வும் கண்டிப்பாக மீடியம் ஹீட்டில் வச்சுக்கணும். போட்ட உடனே மிதந்து வராது, கொஞ்சம் கீழால் இருக்கும். அப்புறம் அப்படியே சூடாகி அது பொரிஞ்சு வர ஸ்டார்ட் ஆக மேலே மிதந்து வர ஆரம்பிச்சிடும்.
இதுவாகவே அப்படியே பொரிஞ்சு வரணும். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். சட்டுன்னு நம்ம ஹீட்டான ஆயிலில் போட்டோம்னா மேலே கரிஞ்சிரும், உள்ளே ப்ராப்பராக வெந்திருக்காது, நம்மளுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்காது. ஸோ மீடியம் ஹீட்டில் மீடியமான சூடில் இருக்கிற ஆயிலில் போட்டு பொறுமையாக பொரிச்செடுங்க. அதே மாதிரி ஆயிலுக்குள்ளே போட்ட உடனேயே திருப்பி விடாதீங்க. கொஞ்சம் ஒரு நிமிஷம் விட்டுட்டு திருப்பி விடுங்க. இப்படி 2 சைடும் பொறுமையாக திருப்பி விட்டு நம்ம பொரிச்சு எடுக்கணும். இது ராகி வடை நல்லா ப்ராப்பராக வெந்துருச்சான்னு எப்படி தெரிஞ்சுக்கணுன்னா, நம்ம உள்ளே போட்ட உடனே நல்லா பபிள்ஸ் வரும் ஆயிலில். அது நல்லா பொரிஞ்சு கிறிஸ்பி ஆனோடனே அந்த பபிள்ஸ் கம்மியாயிரும். அப்போ நம்ம புரிஞ்சுக்கலாங்க வடை நல்லா ஈரப்பதெல்லாம் போய் நல்லா மொறுன்னு வெந்துருச்சுன்னு. அவ்வளோதான் பாருங்கள், நல்லா அந்த பபிள்ஸ் எல்லாம் கம்மியாயிடுச்சு. இப்போ நம்ம ஆயிலேருந்து வெளியே எடுத்துடலாம். நல்லா எண்ணெய் வெடித்து எடுத்துடலாம். ராகி வடை பெருசாக எண்ணெய் உரியாது. நம்ம கரெக்டாக பக்குவமாக மாவு பிசைஞ்சு செஞ்சுருக்கோம். ஸோ எண்ணெய் எல்லாம் உரியாது, ஆயில் வந்து கம்மியாக தான் இருக்கும். நல்லா இருந்தாலும் ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடும்போது தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ ஆறட்டும். இப்போ அடுத்த அடசல் வடைகளையும் போட்டு எடுத்துடலாங்க. இப்போ வந்து ஸ்டவ்வை கண்டிப்பாக சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே ஆயில் கொஞ்சம் சூடாக இருக்கும். ஸோ இப்போ கொஞ்சம் சிம்மில் வச்சு விட்டுட்டு வடைகளை போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் கழித்து கூட நம்ம மீடியமில் வச்சுக்கலாம். வச்சுட்டு நல்ல பொறுமையாக அதே மாதிரி மீடியம் ஹீட்லேயே நம்ம பொரிச்சு எடுத்தால் தான் வடை வந்து கிறிஸ்பியாக இருக்கும். அதை மட்டும் கவனமாக வச்சுக்கோங்க. இப்போவும் அதே மாதிரி பொறுமையாக 2 சைடு திருப்பி போட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே பொரிச்சு எடுக்கணும். நல்லா அந்த பபிள்ஸ் எல்லாம் கம்மியான உடனே நம்மளுக்கு வடை வந்து நல்லா பர்ஃபெக்டாக ஃப்ரை ஆகிடுக்கும். இப்போ நம்ம ஆயிலிருந்து எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, சுவையான ராகி வடை ஜம்முன்னு ரெடி ஆகிருச்சு. பாருங்கள், நல்ல ஒரு மொறுன்னு ராகி வடை அட்டகாசமாக இருக்குது. எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி அளவுகளில் மாவு சேர்த்து இதே மாதிரி பக்குவத்தில் மாவு பிசைஞ்சு ராகி வடை செஞ்சு பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். நல்ல ஒரு ஈவினிங் டீ டைம் ஸ்நாக் இது. நல்ல ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்கு. ராகி மில்லட் யூஸ் பண்ணி செய்கிறோம். ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.